மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் தொகுதிக்கு திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சியினர் மத்தியிலும் மவுசு கூடியிருக்கும் நிலையில் எந்த கட்சியில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிக் கொண்டிருக்கும் வேளையில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கான ரேஸில் இருப்பவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் பணிகளில் பம்பரமாக சுழன்று வருவதால் களம் அனல் பறக்க மாறியிருக்கிறது. செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மதுராந்தகம் தொகுதிதான் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என இரு தரப்பிலும் குறிவைக்கப்பட்டு கட்சியினர் சீட் கேட்டு கோதாவில் குதித்துள்ளனர். தனி தொகுதியான இதில் முன்னாள் எம்பியான மரகதம் குமரவேல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுகவில் மாநில அளவில் வளர்ந்து வரும் முகமாக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேலுக்கு சொந்த தொகுதி திருப்போரூராக இருந்தாலும் தேர்தலில் வெற்றியை தேடித்தந்த மக்களிடம் ஓரளவு நல்ல பெயரையே சம்பாதித்து வைத்திருப்பதாக கூறிக்கொள்கின்றனர் எம்ஜிஆர் மாளிகை அனுதாபிகள். என்னதான் மரகதம் குமரவேலுக்கு சீட் கிடைப்பது உறுதியானாலும் முன்னாள் எம்எல்ஏவான கனிதா சம்பத்தும் சீட் கேட்டு குஸ்தி பாய்வதாக நொந்து கொள்கின்றனர் மதுராந்தகத்தின் ரத்தங்கள். கடந்த முறை செய்யூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியதால் இந்த முறை தனக்கு ஏற்கனவே வெற்றிக்கனியை பறித்து தந்த மதுராந்தகத்திற்கே திரும்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் பூர்வாங்க பணிகளை சைலண்டாக தொடங்கி இருக்கிறாரா? இதில் வருத்தம் என்னவென்றால் இருவருமே தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதுதான். ஒருவேளை அதிமுகவில் சீட் பிரிப்பதில் கலேபரம் ஏற்பட்டால் பாஜக அதனை டேக் செய்து மாவட்ட தலைவர் பிரவீன்குமாருக்கு வாய்ப்பு தர யோசித்து வருகிறதா? இது ஒருபுறம் இருக்க, தேமுதிக வருகைக்கு பிறகு வட மாவட்டங்களில் திமுக கூட்டணிக்கு பூஸ்ட் குடித்ததைப் போல ஒரு உற்சாகம் பிறந்திருப்பதாக சிலாகித்து பேசுகின்றனர் உள்ளூர் உடன்பிறப்புகள். மதுராந்தகத்தில் இதுவரை அதிமுக, திமுக என மாறி மாறியே வெற்றி பெற்று வருவதால் இந்த முறை தொகுதி திமுகவுக்கு நிச்சயம் என பம்பரம்போல் சுற்றி சுழன்று களப்பணியை தீவிரப்படுத்தியுள்ளனரா? செய்யூர் முன்னாள் எம்எல்ஏ ஏஆர்டி அரசு KN நேரு மூலம் அறிவாலய கதவை தட்டி கொண்டிருக்க, உதயநிதி ஆசியோடு தமிழ்நாடு ஆசிரியர்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த மாநில தலைவர் தியாகராஜன் தலைவரின் சிறப்பு தரிசனத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதாக முணுமுணுக்கப்படுகிறது. இவர்களை தவிர சம்யுக்தா ஐயனார், பொன் சிவகுமாரும் ரேஸில் உள்ளனர். திராவிட கட்சிகள் மதுராந்தகத்தை இறுக்கி பிடித்திருக்கும் நிலையில் 2006ஆம் ஆண்டு தேர்தலை போல நாம் ஏன் மதுராந்தகத்தை கேட்டு பெறக்கூடாது என காங்கிரஸ் ஆழ்ந்த யோசனையில் இறங்கி இருக்கிறது. ஒருவேளை சீட் கிடைக்கும் பட்சத்தில் முன்னாள் காஞ்சிபுரம் MP விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. அரசியல் குழந்தையான தவேக களப்பணியில் சுணக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அச்சரப்பாக்கத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும். எல் எண்டத்தூர் பகுதியில் காவல் நிலையம், துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். சுற்றுலா தலமான வேடந்தாங்கலில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னும் கிடப்பிலேயே இருப்பதால் இதனை நிறைவேற்றி தருபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.